ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸில் இன்னொரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து பீட்ரூட் ரைஸ். பீட்ரூட்டை வந்து பல டிஃப்ரெண்ட் நல்ல குணங்களுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். பீட்ரூட், பச்சை மிளகாய், சோம்பு, ஒயிட் ரைஸ், உப்பு, சிவப்பு மிளகாத்தூள், ஆலிவ் ஆயில், லெமன். எனிவேர் டவுன் சவுத் போனீங்கன்னாக்கா பீட்ரூட் வச்சு பொரியல் தான் பண்ணுவாங்க எல்லாரும். ஸோ நம்ம அதை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு புலாவ் பேட்டர்னில் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ஆலிவ் ஆயில் தான் அது. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் என்ன வரிசையில் அதை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். சோம்பு இல்லைன்னா பெருஞ்சீரகம் உங்கள் வீட்டில் இருக்கிறது தான் இது. ஸோ இப்போ நீங்கள் கவனிக்கணும். இப்போ நான் வந்து இந்த சோம்பு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பீட்ரூட்டை ஆட் பண்ணுறேன் இதோட. வேக வைக்காத பீட்ரூட்டு. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் சோம்பு வந்து ஏன் நம்மளுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாக்க வந்து அது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு டைஜஸ்டிவ் ஏஜென்ட். அது இதோட 2-3 நல்ல குணங்கள் என்ன அப்படின்னாக்கா, சோம்பு சாப்பிட்டீங்கன்னாக்கா மவுத் ஃப்ரெஷ் தான் ஆகும். ஆனால் அதே மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்ற சோம்பு வந்து பிளெயின் சோம்பாக இருந்தால் நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஆனால் சுகர் கோட்டட் சோம்பா இருந்ததுனாக்கா ஜாக்கிரதை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வாய்க்கு ரொம்ப இதமாக இருக்கும், சூதிங்காக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஸ்பூனாக எடுத்து சாப்பிட்டீங்கன்னாக்கா சுகர் உங்களுக்கு தெரியாமல் கிரன்னு ஏறிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பீட்ரூட்டை நல்லா வதக்க போகிறோம். நம்ம பச்சை மிளகாய், உப்பு. இப்போ நான் வந்து ரைஸில் வந்து உப்பு போட்டு வேக வைக்கலை, அதனால நான் இவ்வளோ ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள். நான் இன்னும் ஒரே ஒரு காண்டிமெண்ட் ஒன்று ஆட் பண்ணணும். இது வந்து பட்டை. ஓகே, இந்த பட்டை வந்து நான் ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னாக்க ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ரெண்டாவது வந்து சினமன். இதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து சினமன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் தால்ச்சினி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் பார்க், அதாவது ஒரு மரத்தோட பட்டை தான் அது. அதை தான் நம்ம வந்து பட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து போடாத இன்க்ரீடியன்ஸ் கிடையாது. வெஸ்டர்ன் இன்டர்நேஷ்னல் கியூசின் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சினமன் பவுடருங்கிறது வந்து ஆப்பிளில் வச்சு நீங்கள் என்ன டிஷ், ஆப்பிள் பைலேருந்து ஆப்பிள் கேக் வரைக்கும் பண்ணி சரி, பனானா கேக் பண்ணா சரி, இந்த சினமன் பவுடர் போட்டாக்க ரொம்ப அது ஒரு எக்ஸாட்டிக் டிஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம், ஒரு கருத்து. ஸோ அதனாலையும் கூட, பிகாஸ் இது பேசிக்கலி பீட்ரூட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ரூட் தான் இல்லையா. இதுக்கு போனாலே வந்து சுகர் பேஷண்ட்ஸ் போனாலே வந்து பூமிக்கு அடியில் விளையிறது எதுவும் சாப்பிடாதீங்கிறது தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே. பட் ஆனால் வந்து சில விஷயங்களில் வந்து அந்த சுகர் இருக்குன்னா இருக்கு, பட் இருந்தாலும் அந்த மற்ற நல்ல குணங்கள் நம்மளுக்கு வரணும்னா இதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றி மாற்றி நம்ம எப்படியாவது சாப்பிட்டோம்னாக்க நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒயிட் ரைஸ் நான் அதுக்கு ஆட் பண்ண போகிறேன். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அதை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகான ஒரு ரெட் கலர் வருது இதில். அண்ட் இதுக்கு வந்து நம்ம வேண்டிய மசாலாலாம் ஆட் பண்ணனால இது ஒரு மாதிரி ஒரு பிரியாணி மாதிரி இருக்கும், ஒரு புலாவ் மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அந்த பீட்ரூட்டோட அந்த ஒரு மாதிரி ஒரு அசட்டு திதிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது இல்லாமல் இருக்கும் அது. ஸோ அந்த ரைஸும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உதிர் உதிராக இருக்குது. இந்த ரைஸை வந்து கொஞ்சம் வெந்தும் வேகாமையுமா இருந்தாலும் நீங்கள் அதை வந்து சுட சுட பரிமாறும்போது, சர்வ் பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும். அண்ட் ஆல்சோ சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப அது பிடிச்சி சாப்பிடுவாங்க. சாம்பார் இல்லை காய்கறி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு நெய் விட்டு பாருங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும் அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த பச்சை மிளகாய் வந்து ரொம்ப அழகாக வந்து கலரில், இந்த கலரில் மாறாமல் அப்படியே அதோட கலரை ரீட்டைன் பண்ணிக்கிட்டு
இருக்கு. ஸோ அதனால வந்து இது ரொம்ப நல்ல ஒரு கலர் காம்பினேஷனும், ரொம்ப நல்ல கலர் காம்பினேஷனா இருக்கு. அண்ட் இந்த ஆலிவ் ஆயில் போட்டதும் வந்து உங்களுக்கு நியூட்ரியன்ட் மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த நல்ல, அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆலிவ் ஆயில் பத்தி என்ன அப்படின்னாக்க வந்து ஆலிவ் ஆயில் வந்து அந்த ஒரு ஹோல் பாடி ஆஃப் த டிஷ் இருக்கு இல்லையா, அதை நல்லா ரீட்டைன் பண்ணும். இப்போ வந்து இது அஃப்கோர்ஸ் ஆலிவ் ஆயில் வந்து மற்ற எண்ணெயை விட ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுது. ஒரு டிஷ்ஷை நம்ம பண்ணும்போது அது ஒரு முழுமையான ஒரு ஃபீல் கொடுக்கறது வந்து ஆலிவ் ஆயில் மட்டும்தான், வேற எந்த ஆயிலுமே கிடையாது. அண்ட் அந்த ஒரு எண்ணெய் கசிகிற வாடையோ இல்லை ஒரு எண்ணெய் கரிக்கிற வாடையோ எதுவுமே இந்த ஆலிவ் ஆயிலில் வராது. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து கிரீக் நாட்டிலையும் இட்டலிலையும் அது வந்து லிக்விட் கோல்டு அப்படின்ட்டுன்னு சொல்கிறதும் வந்து நீங்கள் நெட்லேயே கூட அதை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு பிரசித்தியான ஒரு நியூட்ரிட்டிவ் ஃபேக்ட் ஆன் ஆலிவ் ஆயில். இப்போ பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இதோட ஸ்வீட்னஸ் வந்து கியூபாலெலாம் வந்து பீட் சுகர் தான் பிரதானமான ஒரு அக்ரி ப்ராடக்டாக இருக்குது. நம்ம ஊரில் அஃப்கோர்ஸ் சுகர் கேன், பட் ஆனால் வந்து அங்கே பீட் சுகர் வந்து ஸோ அவ்வளோ சுகர் இருக்குங்கிறது வாஸ்தவமானதான். டாக்டர் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்கனாக்க வந்து பீட்ரூட் ஜூஸை எடுத்து அதை வந்து கேக் செய்யும்போது அதை ஸ்வீட்டனருக்கு யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் நாட் ஓன்லி ஸ்வீட்னர் ப்ளஸ் அ பியூட்டிஃபுல் ரெட்டிஷ் கலரும் வந்துடும் அதுக்கு. ரெண்டாவது வந்து குக்கீஸ் இல்லைனாக்க வந்து அதை ஒரு சிரப்பாக கன்வெர்ட் பண்ணி, சிரப்னா நல்ல ஒரு சுகர்லாம் இன்னும் கொஞ்சம் சுகரை ஏற்றி அதை வந்து ஒரு நல்ல ஒரு ஹனி மாதிரி அதை கொண்டு வந்து அந்த மாதிரியும் யூஸ் பண்ணுறாங்க அதை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ பீட்ரூட் வந்து இட்ஸ் சரி அந்த சுகர் பார்ட் ஒன்று தான் வந்து கொஞ்சம் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் நீங்கள் சாப்பிட்றது இவ்வளோண்டு நம்ம இப்போ ஒரு எடுத்தாக்க இப்போ இது வந்து ஒரு சர்விங் வேர் 4 people கேன் ஷேர் ஆர் அட்லீஸ்ட் 3 people கேன் ஷேர் 1 லேடல் இல்லையா. ஒரு கரண்டி வந்து 3 பேருக்கு போட்டாக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றது வந்து இப்போ நான் இதை துருவினது வந்து ஒரு பீட்ரூட் இருக்கும். அந்த ஒரு பீட்ரூட்டை நீங்கள் ஒரு ஆள் மட்டும் சாப்பிட்டா மேபி உங்களுக்கு சுகர் அதிகமாகும். பட் ஆனால் வந்து நீங்கள் சாப்பிட போகிறது இவ்வளோதான், இல்லை மேபி ஈவன் லெஸர் தன் தட். ஏன்னா 3 ஐட்டம் நம்ம செய்ய போகிறோம் அதில். ஸோ அப்படி செய்யும்போது வந்து அதை மிக்சடாக நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கம்மியான அளவு போர்ஷன் தான் சுகர் வரும். அண்ட் யூஆர் யூஸிங் ஒன்லி வெரி லெஸ் ஆஃப் த ஸ்வீட் வெஜிடபிள். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை தைரியமாக சாப்பிட்லாம். அதுக்கு தான் உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இதுக்கு நான் பட்டையும் போட்டிருக்கேன், சினமனோட ஹர்பும் அதில் போட்டனால உங்களுக்கு அதுவும் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதை வந்து எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு அட்ராக்டிவ் டிஷ்ஷில் வச்சிங்கனாக்க சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சாப்பிடணும்னு தோணும் அண்ட் ஆசையாக வரும். இப்போ வந்து நான் இதுக்கு லெமன் ஜூஸும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் எடுத்துருக்கிற லெமன் வந்து சிம்பிள் ரெகுலர் லெமன் தான், உங்கள் வீட்டிலலாம் கிடைக்கக்கூடிய ஒரு லெமன் தான் அது. ஸோ இதை வச்சு நான் இந்த மாதிரி இப்போ இந்த 2 லெமனோட இந்த 2 சைடு இருந்ததுன்னா இப்படி வெட்டாமல் நான் வந்து இது இந்த வாகலாம் வெட்டிக்க போகிறேன். ஸோ தட் எனக்கு ஐ கேன் எஸ்கேப் த சீட்ஸ் ஆல்சோ. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் பேக் பண்ணுறதா இருந்தாக்க நீங்கள் இப்படியே வைங்க. ஓகே, ஸோ இதை வந்து வைக்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக லுக் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு இட் வில் பி ஈவன் மோர் அப்பிடைசிங்னா அதை பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணல இல்லையா. நீங்கள் லஞ்ச் எதுக்கு வைக்கிறீங்க, லஞ்ச் வந்து அவங்க அப்படியே கபகபான்னு சாப்பிட்டுட்டு காலி டப்பா வந்தால் தான் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே வந்துச்சுன்னா நம்மளுக்கே நம்ம பண்ணினா எஃபர்ட்டும் போச்சே, நம்ம சாப்பிடவும் இல்லையே யாரும் அப்படிங்கிற சேட்னஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ரெசென்ட் பண்ணி அனுப்புங்க. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ இந்த லெமனை வந்து நீங்கள் இமீடியட்டாக அவங்க சாப்பிட போகிறாங்கன்னா நீங்கள் பிரிஞ்சு கொடுத்துடலாம். பட் ஆனால் வந்து கொஞ்சம் அமைதியாக ஆஃபீஸில் சாப்பிட முடியும்னா இந்த மாதிரி வெஜ்ஜஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுங்க அது. ஸோ இதை வந்து நான் அதை மேலே அப்படியே ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லைஸை நான் அப்படியே வைக்க போகிறேன் சைடில். மேலே வந்து கொஞ்சம் நம்ம கலருக்கு கொத்தமல்லி நம்ம தூவலாம். ஸோ திஸ் இஸ் நாட் ஓன்லி பியூட்டிஃபுல் அண்ட் அட்ராக்டிவ் பட் ஃபுல் ஆஃப் நியூட்ரிஷன் ஆல்சோ. நான் சொன்ன மாதிரி பீட்ரூட்டில் வந்து இருக்கிற நியூட்ரிஷன் ஃபுல்லாக நம்ம இதில் கொண்டு வந்துட்டோம். அண்ட் ஆல்சோ லெமனோட வைட்டமின் சி அண்ட் ரைஸ் கார்போஹைட்ரேட் இருக்குது,
அண்ட் ஸ்வீட்னஸ் வந்து ஒரு லைட் ஸ்வீட்னஸ் அஃப்கோர்ஸ் பீட்ரூட்டில் இருக்கும். அதை நம்ம வந்து இந்த சில்லி பவுடரை வச்சு நம்ம காம்பன்சேட் பண்ணிருக்கோம். க்ரீன் சில்லிஸும் போட்டிருக்கோம். இந்த கேப்சைசின் இன் சில்லிஸ் அண்ட் paprika இந்த ரெட் சில்லி பவுடர் இது எல்லாமே வந்து இட் இஸ் வெரி குட் ஃபார் அவர் நியூட்ரிஷன் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். எல்லாமே எதுவுமே வந்து நம்ம சிஸ்டத்தில் நம்ம மசாலாக்கள் யூஸ் பண்ணுறதாலாம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃப்ளேவர் ரூட் ஒன்று தனியாக இருந்தாலும் ஒரு நியூட்ரிட்டிவ் ரூட் ஒன்று தனியாக கண்டிப்பாக இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் உணரணும். ஸோ அதனால் வந்து இன்னைக்கு உங்களோட ஷோவில் வந்து நான் பீட்ரூட் ரைஸ் ஃபர்ஸ்ட் செக்ஷனில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை எரிசேரி. பீட்ரூட் புலாவ் கடாயில் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு, துருவின பீட்ரூட், க்ரீன் சில்லி, சால்ட், சில்லி பவுடர் அண்ட் பட்டையை ஆட் பண்ணிடுங்க. நல்லா வதங்கி வரும்போது ஆட் ஒயிட் ரைஸ், நல்லா பெரட்டிட்டு சர்வ் பண்ணும்போது லெமன் ஜூஸ் அண்ட் கொத்தமல்லி டெக்கரேட் பண்ணி பரிமாறுங்க.